மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், நல்ல பலன்கள் தரக்கூடிய தினம், மனசில் உற்சாகமும் செயல்திறனும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கிறார். அவர் உச்சம் அடையக்கூடிய ராசி உங்களுடைய ராசி மேஷராசி. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பவர் அது வரும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனாலும் தைரியமாக செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுடைய பேச்சு வன்மை சிறப்பாக அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படும். பகவானுடைய கருணை, அவருடைய கடாட்சம் என்பதும் உங்களுக்கு உண்டு. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாகவும் பதட்டப்படாமலும் ஈடுபட்டு செய்வது நலம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்கள் குடும்ப அங்கத்தினரோடும் இல்லை நண்பர்களோடும் இனிமையான ஒரு பழக்கம், வெளியில் போயிட்டு வர்றது, ஒரு மனம் விட்டு பேசுவது, மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்வது போன்ற நன்மைகளை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம்தான், இருந்தாலும் கவனமாக செயல்படுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர்மாங்க, அந்த மாதிரி மனம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய, ஒரு நிம்மதி அடையக்கூடிய, உற்சாகம் அடையக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல பொறுப்புகளை சுமந்து கையாள்வீர்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. அதனால் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். குறிப்பாக பேசக்கூடிய பேச்சுக்களிலும் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இணக்கமான சூழல், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நட்புக்கு உகந்த சூழல் தென்படுகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையான தினமாக இது இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டு, வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினமானது ஒரு அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ திருமணம் போன்ற விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு நல்ல அமைப்புகளும், அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையும் தென்படுகிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து வெற்றி ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்த சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள் போன்றவர்கள் பிரச்சனைகளை கிளப்பலாம்.
சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது என்பது பிரச்சனைகளை தள்ளி வைப்பதற்கு உகந்த ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுலபமான வெற்றி, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சூழல். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதிய சிந்தனைகள் ஏற்படும். நல்ல எண்ண ஓட்டங்கள் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பதும் சிறப்பாக அமையும். சில புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புகளை சரியான முறையில் நிர்வகிக்க முடியுமா என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு ரொம்ப நல்ல பலன்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அது வருங்காலத்தில் நல்ல ஒரு பெரிய புகழை தரக்கூடிய அளவில் மாறக்கூடிய தன்மை உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான சூழலும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நல்ல ஒரு வெற்றியும் தரக்கூடிய அளவில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள், தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல காலகட்டம். இதில் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும். நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல சூழல் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளில் இனிமை நிறைந்திருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். தடைகள் ஏற்பட்டு விலகும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை மீறி நீங்கள் செயல்பட வேண்டி வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய நல்ல தினம். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். கல்வி போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாகவும் அதிர்ஷ்டகரமான தினமாகவும் அமையும். எதிர்பாராத தன வரவும் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். திருவோண நட்சத்திரங்களுக்கு தெய்வ அனுகூலத்துடன் நல்ல பலன்களே எதிர்பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில புதிய மாற்றங்களை தரக்கூடிய, மனசில் உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா, அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கூடுதல் பொறுப்புகள் உங்கள் மேல் சுமத்தப்படும். இருந்தாலும் நீங்கள் திறம்பட உழைப்பதால் தான் அது உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமையின் மேல் உங்களுடைய மேலாளர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான தினம். நண்பர்களுடைய பேராதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன வரவு உண்டு. எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். உங்களுடைய முதலீடுகள் என்பது சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது நன்மைகள் உண்டு.